காரூரில் நிலைவரும் அசாதாரண சூழல் காரணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாலை காரூர் சென்றதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. 12 லட்சம் குடும்பங்களுக்கு பெண்களே தலைமை. இலங்கையில் விவாகரத்து விகிதம் அதிகரிப்பால் புதிய சவால். 170 காவல்துறை அதிகாரிகள் உள்ளடங்கிய குழு உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். 2017 தொடக்கம் 2023 வரை வலிந்து காணாமலாக்கப்பட்ட எந்த ஒரு வழக்கும் பதிவாகவில்லை. அரசாங்கம் தெரிவிப்பு. உப்பை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஹசன அபிசூரிய தெரிவிப்பு. 450 அரசு பணியாளர்களின் ஊழல் முறைகேடுகளை ஆராய கோப் குழு தீர்மானம். மண்சரிவு எச்சரிக்கைகள் தொடர்ந்தும் நீடிப்பு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்றிரவு காரூர் மாவட்டத்தில் மக்களை சந்தித்து கலந்துரையாடினார். விஜய்வான் அருகே கட்டுக்கடுங்காத கூட்டம் கூடியது. இதனால் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே பெண்ணொருவர் மயக்கமடைந்தார். அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். விஜய் பேச முடிந்து புறப்பட்ட பின்னர் கூட்டங்கள் இந்த செல்லும் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்துள்ளார்கள். அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் 2 பேர் சிகிச்சை பலனின்றி விழுந்ததாக முதற்கட்டமாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையிலிருந்து வெளிவந்த தகவல் அனைவரையும் பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. அதன்படி 2வது கட்டமாக ஒரு பெண் 3 குழந்தைகள் உட்பட 10 பேர் விழுந்ததாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து மருத்துவமனையில் மயக்கமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காரூர் மருத்துவமனையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலா உட்பட அதிகாரிகள் களத்திலிருந்து மக்களுக்கு உதவி செய்து வருகின்றார்கள். இந்நிலையில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 6 குழந்தைகள், 16 பெண்கள் மற்றும் 31 பேர் விழுந்திருப்பதாகவும் மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 58 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இதில் 12 பேர் கவலைக்கிடமாக சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்கள் அணிவகுத்தபடி செல்லும் காட்சிகள் காண்போரை கலங்க வைப்பதாகவும் கூறுகிறது. இதற்கிடையில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட பகுதியில் குடியிருந்தவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்துள்ளார்கள். காரூரில் நிலைவரும் அசாதாரண சூழல் காரணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கவலை தெரிவித்துள்ளார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு போதுமான சிகிச்சை வழங்குமாறு துறைசார் அமைச்சருடன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தொடர்ச்சியான சவால்களை எதிர்கொண்ட இலங்கை தற்போது நிலைபெறாக மற்றும் பங்கேற்பு பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்புகிறது எனவும் அந்த சுபீட்சத்தின் மூலம் அனைத்து பிரஜைகளின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படும் எனவும் உறுதி செய்வதாகவும் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜப்பானின் ஒசாகா நகரில் நடைபெறும் எக்ஸ்போ 2025 உலக கண்காட்சியில் நேற்று நடைபெற்ற இலங்கை திரு நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். நட்புறவு பொதுவான இலக்குகள் மற்றும் பொருளாதார மாற்றத்துக்கான இலங்கையின் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை ஜனாதிபதி தனது உரையில் வலியுறுத்தியிருந்தார். நட்புறவு என்பது மனிதகுலத்தின் விலை மதிப்பீட்டு பிணைப்புகளில் ஒன்றாகும். இது தனிநபர்களின் சமூகங்கள் மற்றும் கலாச்சாரங்களை இணைத்து எல்லை கடைந்து ஒரு சிறந்த உலகை உருவாக்க நாடுகள் ஒன்றிணைகிறது. எக்ஸ்போ 2025 கண்காட்சி பரஸ்பர நட்புறவு, நல்லிணக்கம், கலாச்சார பன்முகத்தன்மையும் மற்றும் மனித விழுமியங்களை வெளிப்படுத்த 150க்கும் மேற்பட்ட நாடுகள் வாக்களிக்கும் என்றும் உலகளாவிய தளமாக சொல்லப்படுகிறது. இலங்கையில் பாரம்பரியத்தில் செழுமையை மட்டுமல்லாமல் நிலைபெறான வலிமையான மற்றும் எதிர்காலத்துக்கு தயாராக இருக்கும் தேசம் என்று எமது தெளிவான நோக்கையும் நாம் இங்கு உலகுக்கு முன்வைக்கின்றோம். எக்ஸ்போ 2025 இலங்கையில் பங்கேற்பு நவீன மற்றும் உற்பத்தி சார்ந்த பொருளாதாரத்தை நோக்கி நகரும் ஒரு தீர்க்கமான பொருளாதார மாற்றத்திற்கான நாட்டின் அர்ப்பணிப்பை நிரூபிக்க ஒரு சிறந்த வாய்ப்பாகும். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம், சுற்றுலா, விவசாயம் மற்றும் கடல் வளங்களின் நிலைபெறான பயன்பாடு போன்ற அதிக திறன் கொண்ட துறைகளை வளர்ப்பதற்கான இலங்கையின் கொள்கையினை இது பிரதிபலிக்கிறது. சவால்களை தொடர்ந்து எதிர்கொண்ட நாம் இப்போது நிலைபெறான மற்றும் பங்கேற்பு பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புகின்றோம். இதன் மூலம் அபிவிருத்தியின் பலன்கள் பரவலாக பகிரப்படுவதையும் அனைத்து பிரஜைகளின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படுவதையும் உறுதி செய்வோம் என்று ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். இதனிடையே ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்பு பல ஆண்டுகால பழமையானது என்றும் கடினமான காலங்களில் ஜப்பான் ஆதரவளித்து வருவதாகவும் ஜனாதிபதி நினைவூட்டினார். இலங்கையில் சுமார் 1.2 மில்லியன் குடும்பங்களுக்கு பெண்களை தலைமை தாங்குகிறார்கள் என்றும் நாட்டின் அதிகரித்து வரும் விவாகரத்து விகிதம் காரணமாக இந்த குடும்பங்களின் எண்ணிக்கை சீராக உயர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கலனி பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி அனோஷ எதிரிசிங்க நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது இலங்கை சமூகத்தில் பெண்கள் வகிக்கும் குறிப்பிடத்தக்க பங்கையும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
பெண்களின் நிதி ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தும் அவர்களுக்கும் குடும்பங்களின் நல்வாழ்வுக்கும் பரந்த சமூகத்துக்கும் அத்தியாவசியமானது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எனவே பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக அதிகாரம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் தேவையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமீபத்தில் 45 அதிகாரிகளுக்கு உதவி காவல் அத்தியஸ்தகர் பதவி உயர் வழங்கப்பட்டதில் தங்கள் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி தலைமை பரிசோதகர் மற்றும் பரிசோதகர்கள் உட்பட 170 காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய குழு உயர் நீதிமன்றத்தில் 3 அடிப்படை உரிமை மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த மனுக்கள் காவல்துறை மா அதிபர், புதிதாக பதவி உயர்வு பெற உதவி காவல்துறை அத்தியஸ்தகர் மற்றும் தேசிய காவல் ஆணைக்குழு உறுப்பினர்களை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டுள்ளார்கள். வரையறுக்கப்பட்ட போட்டித் தேர்வின் முடிவுகளை தொடர்ந்து கடந்த 25ஆம் தேதி 45 அதிகாரிகள் உதவி காவல் அத்தியஸ்தர்களாக பதவி உயர்வு பெற்றதாக சட்டத்தரணி மஞ்சுளா பாலசூரிய தாக்கல் செய்த மனுக்களில் தெரிவிக்கப்படுகிறது. இதில் ஒரு பரீட்சை வினாத்தால் கசிந்ததாகவும், முடிவுகள் வேண்டுமென்றே தாமதப்படுத்தப்பட்டதாகவும், தொழில்முறை அனுபவத்தை பொருட்படுத்தாமல் கல்வி தகுதிகளின் அடிப்படையில் மட்டுமே பதவி உயர்வு வழங்கப்பட்டதாகவும் மனுதாரர்கள் சுட்டம் காட்டுகின்றார்கள். சேவை மூப்பு அடிப்படையில் பதவி உயர்வுகள் வழங்கப்பட கடந்த கால நிகழ்வுகளைப் போலல்லாமல் இந்த செயல்முறை முறைகேடுகள் மற்றும் தவறான நடத்தைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மனுதாரர்கள் தங்கள் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக அறிவிக்கவும், பரீட்சை முடிவுகளை செல்லுபடியற்றதான உத்தரவை பிறப்பிக்கவும் உயர் நீதிமன்றம் கோரியுள்ளது. 2017 தொடக்கம் 2023 வரையிலான அறிக்கையிடல் காலத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட எந்த ஒரு வழக்கு பதிவாகவில்லை என்றும் இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளில் பலவந்தமாக காணாமலாக்கப்பட்ட குழுவின் முன்னாள் இலங்கை தனது ஆரம்ப அறிக்கையை சமர்ப்பித்த போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் 29வது அமர்வு கடந்த 22ஆம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் இலங்கை தொடர்பாக விவகாரம் நேற்று ஆராயப்பட்டது. இதன்போது இலங்கை சார்பில் நீதியமைச்சர் ஹசன் நாணயக்கார தலைமையிலான தூதுக்குழு கலந்து கொண்டது. இலங்கையரானது பலவந்தமாக காணாமலாக்கப்படுவது தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையை தேசிய சட்டத்தின் வெற்றிகரமாக இணைப்பதற்கான நிபுணர்கள் பாராட்டினார்கள். உடன்படிக்கையை அங்கீகரித்தமை மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம் ஒழுங்கமைக்கப்பட்டவை ஆகியவற்றில் நிபுணத்துவம் ஒலிவியர் டி ஃப்ரூக்பன் கேட்டார். எனினும் 1980 தொடக்கம் 2009 வரை காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களை நினைவு கூர்ந்த நிபுணர் சமீபத்திய ஆண்டுகளில் வெள்ளைவான்களில் கடந்து சென்று ரகசிய தடுப்பு காவலில் வைத்திருக்கும் சம்பவங்கள் மீண்டும் பதிவாகியிருப்பதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். அத்தகைய தடுப்பு காவல்கள் தொடர்பாக காவல்துறை எவ்வாறு பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறது என்றும் நிபுணர் டி ஃப்ரூக் கேள்வி எழுப்பியுள்ளார். பாதிக்கப்பட்டவரின் குடும்பங்கள் அரசால் அச்சுறுத்தப்படுவதாகவும் கண்காணிக்கப்படுவதாகவும் சில சமயங்களில் காவல்துறையினர் புகார்களை ஏற்க மறுப்பதாகவும் நிபுணர் கார்மென் ரோசா வில்லா குயிண்டா குறிப்பிட்டுள்ளார். பழிவாங்கலுக்கு அஞ்சாமல் புகார்களை சமர்ப்பிப்பதை அரசு எவ்வாறு உறுதி செய்தது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு பதிலளித்த நீதியமைச்சர் ஹசன் நாணயக்கார 2018ஆம் ஆண்டு சட்டம் வலிந்து காணாமலாக்கப்படுவதை முற்றிலும் தடை செய்வதை உறுதி செய்தார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு காவல் நிலையங்கள் மற்றும் சிறைச்சாலை உட்பட தடுப்பு காவலிடங்கள் முன்னறிவிப்பு இல்லாமல் வழங்கப்பட்ட வருகைகள் மூலம் கண்காணிக்க அதிகாரம் பெற்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முறைப்பாடுகளை அடக்குவதில் காவல்துறைக்கு பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கை உள்ளது என்றும், முறைப்பாடுகளை பதிவு செய்ய மறுக்கும் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் இலங்கையின் தூதுக்குழு உறுதியளித்துள்ளது. அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி, உண்மை மற்றும் தீர்வு கிடைப்பதில் உறுதியாக உள்ளது என்றும் அமைச்சர் நாணயக்கார தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு இனி உப்பை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என ஹம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்தில் சந்தைப்படுத்தல் முகாமையாளர் ஹசன் அபேசூரிய தெரிவித்துள்ளார். உள்ளூர் உற்பத்தி தற்போது தேசிய தேவையை பூர்த்தி செய்து போதுமானதாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது சுமார் 40,000 மெட்ரிக் டன் உப்பு ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் மழைக்காலத்துக்கு பிறகு மேலும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். சமீபத்திய உப்பு பற்றாக்குறையின் போது இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இருப்புகள் இன்னும் சந்தையில் புழக்கத்தில் உள்ளன. அவற்றில் சில கொள்கலங்கள் இன்னும் சுங்கம் மூலம் அகற்றப்படவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. புத்தளம் உப்பு தொழிற்சாலையில் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த விநியோகத்தை மேலும் பலப்படுத்தும் என்று ஹசன் அபேசூரிய மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜப்பான் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக ஜப்பானுக்கு பயணமான ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க நேற்று முற்பகல் ஒசாகாவில் அமைந்துள்ள கன்சாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். நேற்று தொடக்கம் 30ஆம் தேதி வரை ஜப்பானில் தங்கியிருக்கும் ஜனாதிபதி ஜப்பானில் உள்ள இலங்கை தூதுவர் பேராசிரியர் பிரித்து ஜெனத் குமாரசிங்க, இலங்கையில் உள்ள ஜப்பான் தூதுவர் ஆகியோர், இசோமாடா மற்றும் ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் ஆகியோர் வரவேற்கப்பட்டார்கள். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தனது விஜயத்தின் போது இன்று ஒசாகாவில் நடைபெறும் எக்ஸ்போ 2025 இலங்கை தின கொண்டாட்ட நிகழ்விலும் பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டுள்ளார்.
இந்த நிகழ்வை இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியாகவும் ஜப்பானில் உள்ள இலங்கை தூதரகமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன. இதனிடையே இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதியும் ஜப்பானின் நகுரிட்டோ பேரரசையும் சந்திக்க உள்ளார். அத்துடன் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா மற்றும் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர், வெளிகார அமைச்சர், பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் கைத்தொழில் அமைச்சர் உட்பட பலரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த திட்டமிட்டுள்ளார். மேலும் டோக்கியோவில் இலங்கை மற்றும் ஜப்பான் வர்த்தக சபைகள் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இலங்கை முதலீட்டு மாநாட்டிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார். இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் வெளிவிகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விதித கிதர் மற்றும் வெளிவிகார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினர் ஜனாதிபதியுடன் இணைந்துள்ளார். 450 அரசு நிறுவனங்களின் செய்கைத்திறன் குறித்த விரிவான ஆய்வினை மேற்கொள்வதற்கு கோப் எனப்படும் அரசாங்கம் பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு தீர்மானித்துள்ளது. அதன்படி கணக்காய்வு அறிக்கைகளில் உள்ள பரிந்துரைகள் எவ்வாறு செயற்படுத்தப்பட்டுள்ளன என்பது குறித்தும் விரிவான தகவல்களை பெறுவதற்காக அவற்றின் 450 நிறுவனங்களிலிருந்து எழுத்துப்பூர்வ அறிக்கைகளை கோருவதற்கு கோப் குழு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது குறித்து கருத்து தெரிவித்த கோப் குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த் சமர்சிங்கே, ஊழல், மோசடி மற்றும் முறைகேடுகள் அதிக அளவில் உள்ள நிறுவனங்களின் தலைவர்கள் மிக விரைவில் குழுவில் முன் அழைக்கப்படுவார்கள் என்றும் அந்த நிறுவனங்களின் ஊழல் விசாரிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அந்த விசாரணைகளின் போது தெளிவாக வெளியிடப்படும் ஊழல், மோசடி மற்றும் முறைகேடுகள் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அனுப்புவதற்கு கோப்புள்ள நடவடிக்கை எடுக்கும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த் சமர்சிங்கே தெரிவித்துள்ளார். களுத்துறை மாவட்ட, நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள 2ஆம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு, கெண்டி, காலி, கீகாலி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள 1ஆம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கூகுளில் இடியட் என்று தேடினால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் படம் ஏன் வருகிறது என்பது குறித்து அந்த நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை விளக்கம் அளித்துள்ளார். இணையத்தில் தேடப்படும் எந்த ஒரு விடயத்துக்கும் மனிதர்களால் பதில் அளிக்கப்படவில்லை. கூகுள் தலைவர் மக்கள் இணையத்தில் சேர்க்கும், தேடும், நிறைவேற்றம் செய்யும் ஆயிரக்கணக்கான கீவேர்ட் எனப்படும் வார்த்தைகளை, புகைப்படங்களை ஸ்கேன் செய்து வைத்திருக்கும். பின்னர் தேடப்படும் வார்த்தைகளுடன் தொடர்பட்டவற்றை ஏற்கனவே சேகரித்து வைத்திருப்பது தொகுத்து வழங்கும். இது மக்கள் இணையத்தில் என்ன பதிவேற்றம் செய்கிறதோ அதுவே வெளிப்படுத்தப்படும். தனிப்பட்ட முறையில் மனிதர்களால் கைமுறையாக இதுபோன்ற முடிவுகளை வரவைக்க முடியாது என்று சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இடியட் என்ற வார்த்தையுடன் டொனால்ட் ட்ரம்பின் புகைப்படத்தை இணைத்ததால் தான் இந்த முடிவு வந்ததாகவும் சுந்தர் பிச்சை விளக்கம் அளித்துள்ளார். அதன்படி குறித்த விடயம் இணையத்தில் மீண்டும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.